பண்ணுறது? கும்முளு தூங்குதான். கும்முளு வெயில் தாங்க முடியல. கும்முளு வந்து ஃபேன் போட்டாச்சு. கும்முளுக்கு ஃபேனில் படுத்துட்டு இருக்குது. ஏண்டா கும்முளு வர வரோம் கும்முளு பண்ணுறது சரியே இல்லை. ஆமாப்பா, எனக்கு கீழே தள்ளிட்டாரு நேற்று. சின்ன கீழே தள்ளிட்டாரு. காலில் பலத்த காயம். இது வந்து 2வது தடவை. பார்த்தீங்களா கும்முளை கையில் குச்சி தூக்கிட்டாரு. இருங்க, முதல்ல சின்னனுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலைமையை காட்டுறேன். தூக்கி பாருங்க எல்லாரும். காலில் பார்த்துக்கோங்க, எல்லாம் கீழே தள்ளி எல்லாம் வச்சு பட்டக்ஸ்லாம் அடிச்சு. ஏற்கனவே அவனுக்கு இடுப்பு வலி வேறு, முட்டில எல்லாம் அடி. இவன் லக்கி வர வர ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டான். அவனை கண்ட்ரோலே பண்ண முடியறதில்லை. என்ன பண்ணுறானே தெரியாதில்லை. பாருங்க, இந்த எல்லா கட்டளையெல்லாம் டோட்டலாக பிச்சு கந்தரவாளம் பண்ணிட்டான். எது கிடச்சாலும் நாஸ்தி பண்ணுறான். பிச்சு தூள் ஆக்கிடுறான். இதோட பெல்ட்டு வந்து 3வது பெல்ட்டு. சங்கிலி பார்த்தீங்க அப்படின்னா கட்டியிருக்கிற சங்கிலியே வந்து ஒரு சங்கிலி. அது போக இது இப்போ கையில் டச் பண்ணி காட்டுறது இதோட 3வது. ஒரு பொறுமையே இல்லை, ஒரு காம்னஸ் கிடையாது இவனுக்கு. இவனோட தொல்லை தாங்க முடியல. வேண்டாம் பாரு, அதை பிடுங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். இப்படி தான் போய் அடியில் படுத்துக்கிறான். அப்புறம் இதை பிடுங்குற எடுத்தோம்னா கடிக்க வரான். ரொம்ப கோவப்படுறான். பாருங்க, கண் எப்படி பார்க்குறான் பாருங்க, திருன்னு. அப்படி பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கணும் கடித்தான். பயங்கரமாக சேட்டை பண்ணுறான். எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் வந்து தெரியாமல் அந்த மாதிரி பண்ணுறானா இல்லை தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுறானான்னு. எடுப்பு அந்த ஓரத்தில் இருக்குது பாரு, பிடிச்சி இழுத்துடலாம். இழுத்துரு அவ்வளோதான். தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானான்னு தெரில. இப்போ எத்தசோடு குச்சி எத்தனையோண்டு ஆக்கிட்டாங்க பாருங்க. குச்சி போட்டுட்டு இருக்கான். என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றான். இவனோட பார்ட்டி ஏரியாவை இன்றைக்கி நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் பாருங்கள். இவன் எங்கே பார்ட்டி போகிறான் அப்படின்னு. சைக்கிளில் நம்பர் பிளேட்டெல்லாம் இருக்குது சைக்கிளுக்கு. சரி, சூப்பர். டேய் இங்கே வா, லக்கிங்க வா. இவனோட தொல்லை பெருந்தில்லை. பாட்டி போ, புல்லை திங்கிறான். இப்படியெல்லாம் சாப்பிட விடக்கூடாது இமயவர்மன். அந்த பக்கம் கொடுங்க, பாட்டி போட்டு விடுங்க. இப்படியே தான் பண்ணுறது குறும்பு. இல்லை, நல்லா டைட்டாக பிடி. குழந்தைங்க வருது பாரு, குழந்தைங்க வராங்க. அப்புறம் இழுத்துருவான். பாட்டி போகிறான். போங்க, இழி நல்ல இழுத்துப்பிடி. அது ஒன்றும் பண்ணாதுங்க, விளையாட அவ்வளோதான். பாருங்கள், அந்த குழந்தைக்கு வந்தோடனே முடி எப்படி தூக்கி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், அவனை விடமாட்டான். நான் சொன்ன மாதிரி பிடி தம்பி, நான் சொன்ன மாதிரியே நீ பிடிக்கிறது கிடையாது. நான் என் தம்பிக்கு எவ்வளோ தடவை கம்பி எப்படி பிடிக்கணும்னு சொன்னாலும் அவன் வந்து அந்த மாதிரி பிடிக்கிறதில்ல, உழுந்துட்டு வந்துடுறான். யூரின் போயிடுச்சு குட்டியா. டூ பாட்டிக்கு இது போவானா என்னமோ விடு. நான் சொல்கிற மாதிரி இப்படின்னா நீ இப்படின்னா அப்படியே தான் பிடிச்சிட்ருக்குற. டூ பாட்டி போகிறான். இதுதான் அவனோட பிளேஸ். அவன் டூ பாட்டி போக வரையிலும் அவன் எந்திரிச்சு வரவே மாட்டான். டூ பாட்டி போகிற பிளேஸ் இதுதான். போயிட்டான். வா முடியா. இதுதான் அவனோட பாட்டி ரொட்டீன். அவனோட பார்ட்டி டைம் வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமுக்கு கரெக்டாக நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம். கூப்பிட்டு போகலின்னா இப்போ பேண்ட்டை இழுத்த மாதிரி இழுத்து நாஸ்தி பண்ணிடுவான். அம்பி டு அன்னியன் மூட் ஆகி படாத கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி இழுத்து இது பண்ணணும். ஒரு பார்ட்டி போக வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ இது. இவருடைய இந்த பிஹேவியரை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுத்திருக்கோம் மேயர்மன். பாருங்க, சிட் சொல்கிறான், ஆனால் சிட் பண்ண மாட்டான். கொஞ்சம் லேட் ஆகுது. இவருக்கு என்ன நம்ம முயற்சி எடுத்திருக்கோம் மேயர்மன்? ட்ரைனிங் கிளாஸ். என்ன கிளாஸ் கூட போகிறோம்? எப்படி விட போகிறோம்? நம்ம அங்கேயே போர்டிங் மாதிரி விடுறோமா இல்லை வீட்லேயே வந்து
வீட்டுக்கு வந்து டைம் ஏன் நீங்கள் அவரை கண்டு பயந்துட்டு இருக்கிறீங்க? அப்பதான் நம்ம கற்றுக்க முடியும். அவர் ஃபேன்ட்ல எல்லாம் எச்சை ஆக்கி விட்டுறான். இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இவனை ட்ரைனிங் போடுறோம். எச்சையாக்குனா கூட தொடச்சிக்கலாம், தண்ணி தொட்டு குறும்பு பண்ணுறாங்க. ரொம்ப சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாட்டி வந்து இவனை ரொம்ப லைக் பண்ணிகிட்டு இருந்த பாட்டி இவன் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அது ரொம்ப நாள் ஹீட்டு அப்படிங்கிறதுனால வீடியோ எடுக்க இவன் ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறான். அதனால தான் நாங்கள் வந்து வீடியோவே ஒரு பொருள் விட்டு வைக்கிறது இல்லை. இந்த ஃபேன் இல்லைன்னா தூங்க மாட்டான். அதேமாதிரி கீழே வந்து மோட்ரு போட்டு அந்த மோட்டர்லேருந்து தண்ணியை வந்து எடுத்து கீழே ஊற்றி விடணும். அந்த தண்ணியில் தான் படுப்பான். அதுதான் அந்த சைடில் கால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈரம். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ஈரத்தில் படுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே வர்றதில்லை. வந்து நம்ம ஃபேன் போட்டு பண்ணாலும் படுக்க மாட்டேங்கிறான். 10 நிமிஷத்துக்கு மேலே படுக்க மாட்டேங்கிறான். எதையோ ஒன்று எடுத்து கிழிச்செறிஞ்சிட்டு வெளியே வந்துடுறான். அதனால சரி இவனுக்கு இந்த இடம் தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால நாங்கள் இவனை வந்து கம்பல் பண்ணல. அதனால் பண்ணிட்டோம். இவனை ட்ரைனிங் விட்டதுக்கப்புறம் இவனை வந்து நீ வீட்டுக்குள்ளே தூங்குற மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இவனை ப்ராப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வச்சுருக்குறோம்.